student. Today we are learn about Appu's delightful day. Appu's delightful day. Appu delightful days na delightful na என்னது மகிழ்ச்சியான சந்தோஷமான ஓகேவா delightful day சந்தோஷமான நாள் ஓகேவா வாங்க கதையை பார்ப்போம். Appu the farmer water the plants in the dry field. இந்த எலிஃபண்ட் இருக்குல்ல இந்த எலிஃபண்ட் நேம் தான் அப்பு ஓகேவா. இது என்ன பண்ணிட்டு இருக்கு ஃபார்மரா இருக்கு. ஃபார்மரா இருக்கிறதுனால தன்னுடைய நிலத்துக்கு என்ன பண்ணுது போய் தண்ணி ஊத்த போகுது. I cannot continue farming. தண்ணி ஊற்ற போகிறப்ப என்ன இருக்கு இந்த நிலங்கள்லாம் வறண்டு கிடக்குது. ட்ரை ஃபீல்டு அப்படின்னா என்னது வறட்சியாக இருக்கிறது. ஐ கேனாட் கண்டினியூ த ஃபார்மிங் அதாவது இதில் என்னால் தொடர்ந்து என்ன பண்ண முடியாது விவசாயம் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி இந்த அப்பு நினைக்குது. அப்பு டிசைட்ஸ் டு சேல் த லேண்ட் அதாவது இந்த லேண்டை இந்த நிலத்தை லேண்டுன்னா என்னது நிலம் இந்த நிலத்தை விற்கணும்னு முடிவு பண்ணுது. லேர்ன் ஃபார் சேல் எல்ஏஎன்டி லேண்ட் ஃபார் எஃப்ஓஆர் ஃபார் எஸ்ஏஎல்இ சேல் அப்படின்னு நிறைய இடத்துல நம்ம பார்த்துருக்கோம். விற்பனைக்கு இந்த இடம் வந்து விற்பனைக்கு அப்படின்னு சொல்லி லேர்ன்ட் ஃபார் சேல் அப்படின்னு கொடுத்துருக்கோம் ஓகேவா. அதனால இதெல்லாம் பார்த்துட்டு அதோட ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் வந்து என்ன சொல்றாங்கன்னு பார்ப்போமா. இந்த அப்புவோட ஃப்ரெண்ட்ஸ் ரேபிட் ரேட் எல்லாமே வந்து என்ன பண்றாங்க ஒவ்வொரு ஃப்ரெண்ட்ஸும் ஒவ்வொரு இது சொல்றாங்க. அப்பு யுவர் டிசிஷன் இஸ் நாட் ரைட் நீ எடுத்திருக்கிற முடிவு வந்து சரியானது கிடையாது அப்படின்னு சொல்லி இந்த ரேட் சொல்லுது. அடுத்தது ராபிட் என்ன சொல்லுது we shall not have anything to eat நம்ம சாப்பிட்றதுக்கு எங்களுக்கு ஒன்றும் இருக்காது அப்படின்னு சொல்லுது. what can I do no one supports me எனக்கு வந்து யாரும் உதவலை நான் என்ன பண்றது அப்படின்னு சொல்லி இந்த அப்பு கேட்குது. உடனே இந்த சின்ன ராபிட் என்ன சொல்லுது டோன்ட் worry we will help you நாங்கள் எல்லாரும் சேர்ந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்றோம் அப்படின்னு சொல்லி இந்த ராபிட் சொல்லுது ஓகேவா. உடனே என்ன பண்ணுது இங்க இந்த பிக்சரை பாருங்க என்ன ஆகுது ரெயின் பெய்யுது மழை பெய்யுது ஓகேவா. லுக் இட் இஸ் ரைனிங் எல்லாம் என்ன பண்றாங்க அங்க பாருங்க மழை வந்துருச்சு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. திஸ் இஸ் த ரைட் டைம் ஃபார் அஸ் டு ஒர்க் இதுதான் சரியான நேரம் நம்ம வேலை செய்யறதுக்கு அப்படின்னு சொல்லி இந்த ராட் சொல்லுது. ஓகே லெட் அஸ் டூ தட் அதை நம்ம என்ன பண்ணுவோம் செய்வோம் வாங்க அப்படின்னு சொல்லி இந்த அப்பு சொல்லுது. we can work together எல்லாரும் சேர்ந்து என்ன பண்றாங்க ஒர்க் பண்றாங்க. all the animals work together in the field ஃபீல்டுனா என்னது அந்த நிலங்கள் ஓகேவா. all the animals work together in the field எல்லாரும் சேர்ந்து இந்த ஃபீல்டில் ஒர்க் பண்றாங்க. will our plans work out அவங்களுடைய பிளான்ல என்ன ஆயிடுச்சு ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. don't worry team work never fails என்ன பண்ண சேர்ந்து வேலை செஞ்சா ஒரு நாளும் வீணாகாது அதுல எப்பொழுதுமே சக்சஸ் தான் அப்படின்னு சொல்லி இங்க ராபிட் சொல்லுது. don't worry team work never fails. next your helpers made this happen இங்க பாத்தீங்களா அவங்க எல்லாரும் சேர்ந்து ஒர்க் பண்ணதுனால என்ன இருக்கு எல்லா செடிகளும் அவங்க விதைச்ச ஒவ்வொரு செடிகளும் என்ன இருக்கு வளர்ந்துருக்கு. இது எல்லாமே உங்களால தான் இவ்வளோ அழகான தோட்டங்கள் வந்து வந்திருக்கு. கிரீன் பிளான்ட் இருக்கு அப்புறம் என்னது பம்கின் வாட்டர் மிலன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விதமான காய்கறிகள் பழங்கள் எல்லாம் போட்டிருக்கிறாங்க. என்ன இருக்கு செழிப்பா அந்த இடம் இருக்கு. எல்லாமே டீம் ஒர்க்கு சேர்ந்து செஞ்சதுனால செழிப்பா அந்த இடம் மாறிடுச்சு. எப்படி வறண்டு கிடந்த நிலம் வந்து எப்படி ஆயிடுச்சு
செழிப்பா மாறிடுச்சு. we will help all farmers. நம்மளும் என்ன பண்ணணும், எல்லா விவசாயிகளுக்கும் நம்ம பண்ணணும். நம்ம நாடு என்ன நாடு, ஒரு விவசாய நாடு. நம்ம சாப்பிட்ற சாப்பாடு எதுல இருந்து கிடைக்குதுன்னா விவசாயம் செய்யறது மூலமா தான் நமக்கு எல்லா விதமான காய்கறிகள், பழங்கள் இதெல்லாமே நமக்கு கிடைக்குது. ஒவ்வொரு உணவுகளும் கிடைக்குது. அதனால நம்ம என்ன பண்ணக்கூடாது, நீங்க சாப்பிடும்போது சாப்பாட்டை வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு ஒரு விஷயம் தெரியுதா. நெக்ஸ்ட் என்ன தெரியுது, எல்லாரும் சேர்ந்து ஒர்க் பண்ணணும். சேர்ந்து ஒர்க் பண்றப்ப அந்த காரியம் சக்சஸா முடியும் அப்படின்னு இந்த ஸ்டோரியில இருந்து நல்லா தெரிஞ்சுக்கிறீங்களா. எதுவுமே முடியாதுன்னு சொல்ல முடியாது, ஆனா சேர்ந்து ஒர்க் பண்றப்ப ட்ரையா இருக்க ஃபீல்டு என்ன ஆயிடுச்சு, செழிப்பா மாறிடுச்சு. அது மாதிரி நம்மளும் என்ன பண்ணணும், சேர்ந்து ஒர்க் பண்ணணும். ஓகேவா? தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். ஐ கேன் டூ இதை என்னால் செய்ய முடியும், நான் இதை செய்வேன் அப்படின்னு சொல்கிறது. ஓகேவா? ரைட் த நேம்ஸ், RITE, ரைட் த THE த NAMES நேம்ஸ். இது என்னது, மேங்கோ. கோட்டை டச் பண்ணி எப்போ எழுதினாலுமே, வீட்டில் இருந்தாலும் சரி, ஸ்கூலில் எழுதினாலும் சரி, கோட்டை டச் பண்ணி தான் என்ன பண்ணணும், எழுதணும். ஹோம்ஒர்க்காக இருந்தாலும் என்ன தான் பண்ணணும், கோட்டை டச் பண்ணி தான் எழுதணும். ஓகேவா? MANGO, mango. Next is carrot. Look at the picture. What is this? Carrot. 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 Next one. What is this? Potato. 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 Next one. Papaya. 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 Mango, carrot, potato, papaya. Read loud. Read loud na என்னது, சத்தமா வாசிக்கணும். ஓகேவா? நீங்க என்ன பண்ணணும், சத்தமா வாசிப்பீங்களா, வாசிக்கணும். PUP pup, CUP cup, CUB cub, TUB tub, MUD mud, BUG bug, MUG mug, JUG jug, HUT hut, CUT cut, NUT nut, BUD bud. Next one. Circle the correct one. Circle the correct one. This is a papaya. That is a papaya. அதாவது இது this is a papaya-வா that is a papaya-வான்னு நம்ம கண்டுபிடிக்கணும். ஏற்கனவே this தட்டுக்கு மிஸ் சொல்லி கொடுத்தனா, நீங்க தான் என்ன பண்ணணும், கண்டுபிடிக்கணும். ஒரு திங்ஸ் ஒரு எந்த ஒரு திங்ஸாக இருந்தாலும், ஒரு ஆப்ஜெக்ட் நம்ம கையில் இருந்துச்சுன்னா, நம்ம பக்கத்திலே இருந்துச்சுன்னா அதுக்கு என்ன வரும்னு சொல்லியிருக்கேன். இங்கே ரேட் கையில பக்கத்திலே வச்சிருக்கு. ரேட் கையிலே பக்கத்திலே என்ன வச்சிருக்கு, பப்பாயா, பப்பாளி பழத்தை தன்னுடைய கையிலே வச்சிருக்கு. அப்போ என்ன வரும், திஸ் வருமா தட்டு வருமா, திஸ். வெரி குட். என்ன வரும், திஸ் வரும். திஸ் இஸ் எ பப்பாயா. அப்ப என்ன பண்ணணும், இந்த திஸ்ஸுக்கு நேரா டிக் பண்ணி திஸ் இஸ் எ பப்பாயா. THIS திஸ், இஸ் IS இஸ் எ PAPAYA பப்பாயா. நெக்ஸ்ட் ஒன். இங்க ரேட் இருக்கா, ரேட்டுக்கு தூரத்துல என்ன இருக்கு, மேங்கோ இருக்கு. ஓகேவா? தூரத்துல இருந்தா என்ன சொன்னேன் மிஸ், திஸ் சொன்னா இல்ல, that, 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 that is a mango, that is a mango. ஒரு பொருளோ ஒரு ஆப்ஜெக்டோ எதா இருந்தாலும்
பழங்களாக இருக்கலாம், காய்கறிகளாக இருக்கலாம், ஒரு திங்ஸாக இருக்கலாம். ஏதாவது ஒரு ஆப்ஜெக்ட் வந்து பக்கத்தில் கையிலே இருந்துச்சுன்னா அதுக்கு வந்து திஸ். அந்த ஆப்ஜெக்ட் வந்து தூரத்தில் இருந்துச்சுன்னா தட். ஓகேவா? அப்போ தட் இஸ் எ மேங்கோ. THAT, that, IS is a MANGO, mango. Okay? Next one. Draw a fruit and a vegetable you like. அதாவது இங்க ஏதாவது ஒரு ஃப்ரூட்ஸு, ஏதாவது ஒரு வெஜிடபிள் நீங்க என்ன லைக் பண்றீங்களோ அதை இங்க வரைஞ்சு கீழே நேம் எழுதுங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஆப்பிள் வரைஞ்சு APP ஃபர்ஸ்ட் லெட்டர் எழுதுறப்ப எப்பொழுதுமே ஃபர்ஸ்ட் லெட்டர்ல என்ன இருக்கணும்? கேபிட்டல் லெட்டரா இருக்கணும். ஃபர்ஸ்ட் லெட்டர் என்ன இருக்கணும்? கேபிட்டல் லெட்டரா இருக்கணும். அதுக்கப்புறம் ஸ்மால் லெட்டர் யூஸ் பண்ணணும். APPLE, ஆப்பிள். ஓகே. நெக்ஸ்ட் வெஜிடபிள் என்னது? கேரட். இப்படி வரைஞ்சு CARROT, carrot. THIS, this. IS is a CARROT, carrot. ஓகேவா? This is a carrot. ஓகே, இது கிடையாது. Fifth one, recite the poem To the Market. To the Market song சொல்லி கொடுத்துருக்கேன்ல, வாங்க பார்க்கலாம். To the market, we are going to the market, to the market. Come along with big bags, come along with big bags. Time to go, time to go. What will you buy there? What will you buy there? A red apple and a green apple. What will you do then? What will you do then? Cut and eat them, cut and eat them. That's what we will do. That's what we will do. Okay? Thank you, students.